ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம அடுத்த பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து கதையில் நான் என்ன சொல்லியிருக்கேங்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கதைக்குள்ளே போகலாம். எனக்கு என்னோடய காதலி வந்து ஏமாத்தினது மட்டும் இல்லாமல் அவங்களும் ஏமாந்து தான் போயிருக்காங்க. ஏன்னா வந்து என்னை வந்து அவங்க வேணான்னு சொல்லிட்டு இன்னொருத்தரை திருமணம் பண்ணாலும் அவங்களுக்கு அந்த வாழ்க்கை வந்து சந்தோஷமானதாக இல்லைங்கிறது தான் ஒரு உண்மை. என்ன பண்ணுறது, யார் யார் தலையில் யார் யார் எழுதி இருக்குங்கிறது அது யார் யாருக்குமே தெரியாதுங்கிறது தான் உண்மை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நான் ரொம்ப ஒரு மன வருத்தத்தில் இருந்த சமயத்தில் வந்து அப்பா வந்து எனக்கு ஒரு ரொம்ப பெரிய ஆறுதலாக தான் இருந்தார். அப்பா ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே தான் இருப்பார். அப்பாவுக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்ட் வந்து சொல்லியிருக்கான் இது மாதிரின்ட்டு. அவன் ஒரு பொண்ணை விரும்பினாப்பா, ஆனால் வந்து அந்த பொண்ணு வந்து இவனை வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வேற ஒருத்தரை திருமணம் பண்ணிட்டு அப்படின்னு சொன்னாங்க. அப்பா வந்து அதை கேட்டுட்டு எனக்கு என்ன பேசினாருன்னா, அதெல்லாம் நீ விட்டு தள்ளு, எதையும் பற்றி நீ நினச்சிக்கிட்டு இருக்காத, மனசு ரொம்ப குழப்பம் அடைஞ்சா வாழ்க்கையில் வந்து நீ உனக்கும் சரி உன் உடலும் சரி ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயத்த தான் இதாகும். அதனால் நீ வந்து கொஞ்சம் மனசை நல்லபடியாக வச்சுக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதாக இருந்தாலும் சமாளிப்போண்டா அப்படிங்கிற மாதிரி அப்பா எனக்கு சில ஆறுதலை சொன்னார். அது எனக்கு கொஞ்சம் மனசு வந்து நிம்மதியாக இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம அப்பாவுக்கு நம்மள விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். அப்பா இங்கே வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நான் சொன்னேன், இல்லைப்பா வேணாம், நான் இங்கேயே வந்து ஏதாச்சும் நான் ட்ரை பண்ணுறேன், ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாகவும் சரி நானும் ஓனாகவும் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கேற்ற மாதிரியே எனக்கு வந்து ஒரு கம்பெனிலேருந்து ஒரு இன்டர்வியூ வந்துச்சு. அங்கே போனேன். பட் எனக்கு வந்து என்ன ஒரு விஷயம்னா, டைமிங் செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. நான் இருக்கிற வீட்டிலேருந்து ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதனால் வந்து எனக்கு அது சரிப்பட்டு வருமா என்னென்னு தெரியல. அதனால வந்து கொஞ்சம் குழப்பமான மனநிலையிலே இருந்தேன். சரி வேண்டாம், நம்ம வேறு எதுவும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு 10 days கழித்து வேறு நிறைய கம்பெனிஸ்க்கு அப்ளை பண்ணேன். அப்போ வந்து எனக்கு நியர்பையாக வந்து ஒரு 1 ஹவரில் போயிட்டு வர்ற மாதிரி ஒரு ஆஃபீஸில் வந்து சும்மா டெம்ப்ரவரியாக ஒரு ஜாப் கிடச்சிச்சு. பட் சேலரி இஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்பா கிட்ட சொன்னேன். அப்பா ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். அப்பா என்ன சொன்னாருன்னா, நான் வேணால் இங்கே ட்ரை பண்ணுறேன்டா, நீ எங்களோட வந்து இருக்கலாம், இன்னும் ஒரு 1 year தானே அப்படின்னு சொன்னார். நான் அதான் சொன்னேன், இல்லைப்பா எனக்கு இங்கே கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது, ஓகே அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால, சரி உன் இஷ்டம், உன் விருப்பத்துக்கு நான் எதுவும் தடை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொன்னார். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, எனக்கு வந்து பக்கத்து வீட்டு அத்தை வந்து ரொம்ப வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. இந்த ஒரு வருஷத்தில் அவங்க வீட்டில் தான் சாப்பிட்றது எல்லாமே வந்து நான் செய்வேன். அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கும் ஏதாச்சும் காசெல்லாம் வந்து கொடுத்துட சொல்லுவாங்க அம்மா. அதுக்கேற்ற மாதிரி நான் கொடுத்துருவேன். அந்த சமயத்தில் வந்து அவங்களோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்களோட ஒய்ஃப் வந்து வந்திருந்தாங்க. எனக்கு வந்து அண்ணி அப்படிங்கிற ஒரு வயது தக்க ஒரு இதில் தான் இருந்தாங்க. அத்தையும் சொன்னாங்க, அண்ணி இவங்க என்னோட அக்காவோட மருமகள் இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவள் இங்கே தான் ஒரு 2 மாதத்துக்கு இருப்பாடா, அந்த பையன் வந்து வெளில ட்ரைனிங் போயிருக்காங்க. அங்கே என்னோடய அக்காவும் வந்து அவளோட மகள் வீட்டில் இருக்கிறதுனால, தனியாக இருக்கிறது கஷ்டமாக இருக்கிறதுனால என்னோட வந்து இருக்கிறதுக்காக வந்து இங்கே அனுப்பி வச்சுருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. சரின்ட்டு முதல் தடவை அவங்கள பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப வந்து ஒரு ரொம்ப நாள் பழகின ஒரு பழக்கமானவங்க மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா பேசினாங்க என்கிட்ட. அந்த ஒரு சந்தோஷம் எனக்கு இருந்துச்சு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவங்களோட இன்னுமே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்ககிட்ட இன்னும் ஃப்ரெண்டானால் நல்லா இருக்குமேங்கிற மாதிரியான ஒரு நினைப்பெல்லாம் வந்துச்சு. என் லவ்வருக்கு அடுத்தது வந்து அவங்கக்கிட்ட நான் க்ளோஸாக பேசணுங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் வந்து அதுக்கான ஒரு இடம் கரெக்டாக ஒரு நேரம் அமையுமான்னு எனக்கு தெரியல. அந்த சமயத்தில் வந்து அத்தை வந்து கொஞ்சம் அவங்களுக்கு உடம்பு முடியாமல் இருந்தாங்க. அவங்கள ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போகிறதெல்லாம் வந்து இவங்க தான் பார்த்தாங்க, அதாவது அந்த அண்ணி தான் பார்த்தாங்க. அவங்க எனக்கு வந்து ஒரு நாள் வந்து ஒரு ஈவினிங் ஒரு 6:30 மணி இருக்கும். நான் வீட்டில் வந்து டிவி பார்த்துக்கிட்டு இருந்தேன். வந்து கூப்பிட்டாங்க. ஒரு நிமிஷம் வரீங்களா அப்படின்னு கேட்டாங்க. என்ன விஷயம், ஏதாச்சும் ப்ராப்ளமா அப்படின்னா, இல்லை அத்தைக்கு கொஞ்சம் மூச்சு விட முடியல, அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போகணும், இந்த டைமில் யாரை கூப்பிட்றதுன்னு தெரியல, நீங்கள் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு எதுக்கு தாக்கிட்டு நீங்கள் கேட்குறீங்க, என்கிட்ட நீங்கள் ஃப்ரீயாகவே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவங்கக்கிட்ட சொன்னேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே போகணும். அப்புறம் அழைச்சிட்டு போய் அத்தைக்கு வந்து எல்லாமே ட்ரீட்மெண்ட்லாம் வந்து செஞ்சோம். அதுக்கப்புறம் 2 நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ப்ரெஷர் லெவல் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் வீட்டில் நான் சொன்னேன், நான் இங்கே இருக்கிறேன், நீங்கள் சமைச்சு எடுத்துகிட்டு வர்றது அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வாங்க, அந்த ஹாஸ்பிட்டல் அங்கேருந்து ஒரு 10 minutes அந்த மாதிரி தான் இருந்துச்சு, நடந்து கூட வந்துடலாம் அப்படின்னு சொன்னேன். அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க, இந்த நேரத்தில் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கீங்க
அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. நான் அதுக்கு சொன்னேன், அவங்க எனக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்காங்க, அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ எங்கள் அப்பா அம்மா போய் 1 வருஷம் ஆகுது வேலை விஷயமா. நான் வந்து 1 வருஷமாக தான் இவங்க தான் எனக்கு சாப்பாடு எல்லாமே கொடுக்குறது எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நான் பண்ணாமல் வேறு யார் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் வந்து அவங்க வந்து சமைச்சு வச்சுருவாங்க. நான் போயிட்டு எடுத்துகிட்டு வருவேன். சிலப்போ அவங்கள பைக்கில் அழைச்சிட்டு வருவேன். எனக்கு இந்த 2 நாட்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்ன ஒரு காரணம்னா, அவங்களோட ஒரு க்ளோஸாக இருக்கிறதுக்காக சில விஷயங்கள் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப வந்து அவங்களோட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த சமயத்தில் நான் அவங்கள பைக்கில் அழைச்சிட்டு வரப்பெல்லாம் என்கிட்ட ரொம்ப நல்லா பேசினாங்க. இன்னுமே நாங்கள் க்ளோஸ் ஆனோம் எங்கள் ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் அவங்க ஃபோன் நம்பர் என்கிட்ட கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நானும் வந்து அவங்கள மெசேஜ் பண்ண ஆரம்பித்தோம். ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருந்துச்சு அந்த உறவு. அந்த சமயத்தில் அத்தை வந்து ஒருத்தவங்களோட ரிலேட்டிவ் மேரேஜ் வந்து இருக்கிறதுனால அவங்க கண்டிப்பாக போகணும். இவங்களை அழைச்சிட்டு போக முடியாது அண்ணி. ஏன் அப்படின்னா அவங்களோட மாமியார் ஏதாச்சும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லாங்காக இருக்கிறதுனால ஒரு 2 days ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ வீட்டில் இரு, பக்கத்து வீட்டில் உள்ள அக்கா ஐடியெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்கிட்ட வந்து சொல்லிட்டு போனாங்க, அத்தை கொஞ்சம் பார்த்துக்கோடா, நான் வந்து ஒரு 2 நாள் ஆகும் வர்றதுக்கு, கொஞ்சம் பார்த்துக்கோ, ஏதாச்சும் வேணும்னா பொருள் வாங்கி கொடு, சாப்பாடு வேணாலும் கடையில் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. சரி நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அடுத்ததுங்கிறத நான் அடுத்த பார்ட்டில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.